ஊதாரி மைந்தன் ஓமையிலே வருகிற தந்தை கடவுளுடைய முழு அடையாளம். மகன் தனது சொத்தை கேட்டபொழுது பிரித்து கொடுக்கிறார். சொத்து ஒரு தந்தை இறந்த பிறகுதான் கொடுக்கப்படும். அதுதான் இஸ்ராயல் மக்களிடையே இருந்த வழக்கம். உயிரோடு இருக்கும்போதே தந்தையிடம் சொத்து கேட்கிறார் என்றால் தந்தையை முழுவதுமாக மதிக்காத, தந்தையை புறம் தள்ளி தந்தையினுடைய உறவை உதறி தள்ளுகிற மகனுடைய மனப்பாங்கு. அதை ஏன் தந்தை அனுமதிக்கிறார் என்றால் மகனுடைய முடிவு அது, மகனுடைய விருப்பம் அது. கடவுளும் அதே போலதான். நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளுமையை, விருப்பத்தை அவர் தந்திருக்கிறார். பாவம், புண்ணியம், நல்வாழ்வு. நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் தடுப்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய சுய விருப்பத்தோடு செய்கிறோம், கடவுளுக்கு எதிராக செய்கிறோம். அதே நேரத்திலே அதே கடவுள் பேரன்பின் மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறார். மகன் திரும்பி வந்த பொழுது ஓடி வாரி அணைத்து நல்ல உடை உடுத்தி விருந்து தருகிறார். இதுதான் கடவுளுடைய மனப்பாங்கு. நாம இருந்தால் சுட்டி காட்டியிருப்போம், அடித்திருப்போம். அப்பவே நான் நினைச்சேன், நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இப்படி உதறி தள்ளிட்டு வருவ, இப்போ பிச்சைக்காரனாட்டம் வந்து நிற்கிறியே என்று சொல்லியிருப்போம். ஆனால் கடவுளுடைய மனப்பாங்கு அது அல்ல. திரும்பி வருகின்ற பொழுது வாரி அணைத்துக் கொள்வார். பல நேரங்களில் நாம் நல்லவர்களாக இருந்தாலும் அந்த கடவுளுடைய மனப்பாங்கு நமக்கும் தேவை. நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் பாவிகளாகவோ தவறு செய்பவர்களோ இருக்கிறார்கள். இயேசுவின் காலத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவின் மீது வைத்த குற்றச்சாட்டை அவர் பாவிகளோடும் வரிதண்டுவோரோடும் விலை மாதரோடும் பழகுகிறார். கடவுளுடைய அன்பை இயேசுவை தவிர வேறு ஆறால் முழுவதுமாக காண்பித்திருக்க முடியும். எனவே நீங்களும் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் அதே போல பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல கடவுள் நம்மை மன்னிப்பார் என்று அந்த ஜெபத்தை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும். ஒருவேளை நாம் விலகி சென்றிருந்தால், கடவுளை விட்டு உதறி சொல்லி விலகி சென்றிருந்தால் திரும்பி வருவோம். கடவுளுடைய பேரன்பு மன்னிப்பில் இருக்கிறது. அதை இந்த தவக்காலத்திலே அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.